நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 71 அதிகாரம் 21 வசனத்திலே, என் மேன்மையை அவர் பெருக பண்ணி என்னை மறுபடியுமாய் அவர் தேற்றுவார் என்று. ஹல்லேலூயா. சங்கீதம் 71 அதிகாரம் 21 வசனம். Thou shall increase my greatness and comfort me once again from every side. Hallelujah. அவர் நம்மை பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அவருடைய அன்பை நினைத்து நாம் பாடி அவரை ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா. தேவனுடைய கர்த்தரின் பிரசன்னத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். எல்லாரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய அன்பை நினைத்துமை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. We thank you Jesus. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, என்று சொல்லுவோமா? தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன் என்று சொல்லுவோம். உம்மழகான ஆமாண்டவரே, இந்த கண்கள் எங்கள் மேல் நோக்கமா இருப்பதனால் மாத்திரமே ராஜா. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். என் வாழ்க்கை எவ்வளவுதான் முடிந்து போனது என்று நினைத்த வேளையிலே நீர் வந்து எங்களுக்கு புதிய பலனை கொடுத்தி, ஒரு ஜீவனை எங்களுக்கு கொடுத்தி, என் சத்துருக்கு முன்னே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்களுடைய தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் செய்தீரே. எங்களுடைய மேன்மையை பெருக பண்ணுகிற தேவன், எங்களை தேற்றுகிறவர்,
எங்களை தேற்றுகிறவர். ஒன்றும் இல்லை என்றாலும் அப்பா தகப்பனே எங்களை வந்து உயர்த்துகிற தேவனாக நீர் இருக்கிறீர். ஒன்றும் இல்லாத நேரங்களிலே எங்களை பலப்படுத்துகிற தேவனாக நீர் இருக்கிறீர். எல்லா குறைவுகளும் எடுத்து போடுகிற நல்ல தகப்பனாக நீர் இருக்கிறீர். இந்த கால வேளையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே உம்முடைய கரம் கடந்து வருவதாக ராஜா. எந்த காரியத்திலே அவர்கள் அப்பா பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ, எந்த காரியத்திலே அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்களோ, நீர் வந்து அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை தர வேண்டுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லோரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவ சமூகத்திற்காக காத்திருக்கலாம். நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா. இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த காலை வேலையிலே கூட ராஜா எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி சுவாமி. இப்பொழுது கூட ஆண்டவரே தேவ செய்திக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஆன்லைனிலே பார்க்கும் பொழுது தேவ கரம் ஆண்டவரே, இது எத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ தேவ கரம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் பதிரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தைரியத்தையும் மன நிம்மதியும் ஆண்டவரே சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீரே பாதுகாத்து கொள்ளுங்க, செய்தியை ஆசீர்வதிங்கப்பா. செய்தியை கொடுக்க போகிற பிள்ளையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீரே பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். प्रभु यीशु मसीह के नाम से आप सभी का स्वागत है। आप सभी को मैं मसीह का नमस्कार करता हूँ। ஆண்டவருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். परमेश्वर का वचन आपके सम्मुख कहने का जो मौका दिया उसके लिए हम धन्यवाद देते हैं। தேவனுடைய வார்த்தைக்காக நாம் எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். परमेश्वर के वचन के लिए हम सभी आंखें बंद करके हम प्रार्थना करेंगे। எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, हमसे प्रेम करने वाले परमेश्वर, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் सारे कार्यों को देखकर நீர் வார்த்தையை கனம் பண்ணுகிறீர். परमेश्वर आप वचन को आप महिमा देंगे। எங்கள் தேசத்தின் மேல் இருக்கிற हमारे देश के ऊपर जो भी இந்த परमेश्वर பொல்லாத கொள்ளை நோய்க்கு விரோதமாய் जो भी परमेश्वर ये महामारी है, நாங்கள் ஒருமனப்பட்டு हम उसके लिए एक मन होकर கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இணைந்து கொண்டு मसीह के लोग हम एक साथ मिलकर ஜெபிக்கும்படி प्रार्थना करने के लिए இந்த நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். इस समय अपने आप को समर्पण करते हैं। வசனங்களை சொல்லி आपके वचन कर बोल कर நாங்கள் ஜெபிக்கும் பொழுது हम जब प्रार्थना करें எங்களுக்கு நேராய் हमारे सामने परमेश्वर வானம் திறக்கப்படட்டும், आसमान खुलने पाए, பிரதட்சியமான பதில் வரட்டும், सही उत्तर आने पाए, தேசத்திலே ஒரு சமாதானம் சுகம் உண்டாகட்டும். देश के अंदर एक शांति और एक समाधान और एक चंगाई आने पाए। எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். हमारी प्रार्थनाओं को सुना उसके लिए धन्यवाद। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से इस प्रार्थना को मांगते हैं। பிரியமானவர்களே, परमेश्वर के लोगों, நம்முடைய தேசத்திலே हमारे देश में இந்நாட்களில் इस समय में விசேஷித்த ஒரு கொள்ளை நோயினால் நாம் इस देश பாதிக்கப்பட்டிருக்கிறோம். के अंदर एक महामारी फैला हुआ है। இந்த நாள் வரைக்கும் अभी तक கிட்டத்தட்ட லட்சங்கள் நாம் कई பாதிக்கப்பட்டிருக்கிறோம். लाखों लोग इस बीमारी से ग्रस्त हैं। அமெரிக்கா தேசத்திற்கு அடுத்து நம்முடைய தேசம்தான் அதிகமாய் பாதிக்கப்பட்ட நாடாய் இருக்கிறது. अमेरिका जो है उस देश से भी ज्यादा हमारे देश में इस बीमारी से लोग ग्रस्त हैं। ஏன் நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்ட நாசம் வந்திருக்கிறது? क्यों हमारे देश में इस तरह का एक मुश्किल समय आया हुआ है? வேதாகமத்தின் சில வசனங்களை அறிந்து हम वचन को ध्यान करेंगे। இந்த கொள்ளை நோய்க்காக நாம் ஜெபிக்க इस போகிறோம். महामारी के लिए हम प्रार्थना करेंगे। இந்த கொள்ளை நோய் ஏன் வந்தது? क्यों ये महामारी आया? இந்த கொள்ளை நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ள தேவ ஜனங்கள் என்ன செய்ய इस வேண்டும்? महामारी से बचने के लिए परमेश्वर के लोग क्या करना चाहिए? ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். हम परमेश्वर का वचन को सुन के उसके आधार पर हम प्रार्थना நாம் करेंगे। லேவியராகமம் 26 அதிகாரம் व्यवस्था विवरण 26वां अध्याय 14-15 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 14 और 15 अध्याय हम वचन पढ़ेंगे। நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்கள் ஆகில்
போடுவீர்கள் ஆகில், அதாவது இந்த வேத வசனத்தின்படி வாழாத பட்சத்தில் कई बार ऐसा होता है कि हम वचन के अनुसार नहीं चलने के कारण ஆண்டவருடைய சிச்சை கோபம் வெளிப்படுகிறது. कई बार परमेश्वर का गुस्सा जो है वो बाहर आता है। அதே லேவியராகும் 26ஆம் அதிகாரம் यही व्यवस्था विवरण 26वां अध्याय நீங்கள் 16 32 முடிய வசனங்களை வாசித்து 16 பாருங்கள். से 32 तक अगर हम पढ़ेंगे तो அவருடைய வார்த்தைகளின்படி நாம் செய்யாவிட்டால் अगर हम परमेश्वर के वचन के अनुसार नहीं चलेंगे तो ஏழத்தனையான தண்டனை வாதை வரும் என்று எழுதியிருக்கிறது. 7 तरह के जो दंड है वो यहाँ पे आता करके कहा हुआ है। நான் தேசத்தை பாழாக்குவேன் என்றும் சொல்லி इस இருக்கிறார். जगह पे देखा देश को नष्ट करने की स्थिति भी आ सकती है। ஏசாயா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, यशायाह 2 का 8 अगर हम पढ़ेंगे, தேசம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறது. क्योंकि ये जो देश है मूर्ति पूजा से भरा हुआ है। எரேமியா 23:10 சொல்லுகிறது, यिर्मयाह की किताब 23वां अध्याय 10 में अगर हम पढ़ेंगे, தேசம் விபச்சாரக்காரர்களால் ये நிறைந்திருக்கிறது. जो देश है व्यभिचार से भरा हुआ दिख रहा है। சங்கீதம் 74:20 சொல்லுகிறது, भजन संहिता பூமி இருளான கொடுமைகளால் நிறைந்திருக்கிறது. ये जो धरती है अंधकार से भरा हुआ है। மனுக்குலத்திலே நாம் கேள்விப்படாத அக்கிரமங்கள் நிறைவேறி இந்நாட்களில் நடந்து इस கொண்டிருக்கிறது. संसार में देखा जाए तो सारे जो भी दुष्कार्य है वो यहाँ पे चल रहा है। காரணம் என்ன? इसका कारण क्या है? இது கடைசி நாட்கள், ये आखिरी समय है, ஆண்டவர் சொன்னபடி வருகையின் நாட்கள். क्योंकि परमेश्वर का आने वाला समय है। மத்தேயு 24:7 சொல்லுகிறது, मत्ती की किताब 24वां अध्याय 7 में लिखा हुआ है। லூக்கா 21:11 சொல்லுகிறது, लूका 21 का 11 में लिखा हुआ है, இந்த கொள்ளை நோய் கர்த்தருடைய வருகைக்கு அடையாளமாய் ये இருக்கிறது. जो आखिरी समय है ये परमेश्वर का आने वाला समय, इसलिए इस तरह के महामारी आया हुआ है। எனவேதான் அன்பு தணிந்து போய்விட்டது, इसलिए मनुष्य का जो प्रेम है वो हट गया है அக்கிரமம் பெருகிவிட்டது. और अधिक जो है दुष्कर्म होने लग गया है। ஆண்டவருடைய வல்லமையிலே நான் பேசுகிறேன். क्योंकि परमेश्वर के सामर्थ्य से हम लोग बात कर रहे हैं। ஏசாயா 1:15 சொல்லுகிறது, यशायाह का किताब 1 अध्याय 15 में अगर देखेंगे, உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. कि तुम्हारा हाथ जो है खून से भरा हुआ है। என்னாகமம் 35:34 சொல்லுகிறது, इस वचन में अगर हम देखेंगे तो நீங்கள் குடியிருக்கிற என் வாசஸ்தலமாகிய தேசத்தை நீங்கள் தீட்டுப்படுத்தாதிருங்கள் என்று वहां पे எழுதியிருக்கிறது. लिखा जिस धरती पे तुम रह रहे हो उसको तुम गलत मत करो। वहां पर நாம் வாழ்கிற இந்த தேசம் கர்த்தர் கொடுத்த ஒரு தேசம். हम जिस देश में रहते हैं वो परमेश्वर ने हमें दिया है। மத சார்பற்ற ஒரு நாட்டில் சுதந்திரமாய் வாழ்கிறோம். क्योंकि यहाँ पे बहुत सारे धर्मनिरपेक्ष राज्य, लेकिन हम यहाँ पे स्वतंत्रता से जीत सकते हैं। ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீயும் நானும் लेकिन परमेश्वर के लोग आप और मैं 2 நாளாகமம் 7:13-14 சொல்லுகிறபடி 2 நாளாகமம் दूसरा इतिहास 7ஆம் அதிகாரம் 7वां अध्याय 13-14 சொல்லுகிறபடி 13 और 14 में लिखा है, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். हम जो परमेश्वर के लोग हैं, अपने आप को नम्र करके प्रार्थना करना அவருடைய चाहिए। முகத்தை தேடி परमेश्वर के मुख को हम ढूंढना பொல்லாத चाहिए। வழிகளை விட்டு दुर्मार्ग को छोड़कर நாம் மனம் திரும்பினால் हम अगर मन फिराएंगे तो நம் நிமித்தம் தேசத்திற்கு சுகம் உண்டாகும். हमारे द्वारा इस देश में परमेश्वर चंगाई भेजेगा। எனவேதான் ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிகிறது. इसलिए परमेश्वर का गुस्सा इस देश के ऊपर हो सकता है। ஒவ்வொரு பாவம் செய்கிற எல்லா செய்தித்தாளையும் நீங்கள் अगर வாசித்தால் आप समाचार पत्र देखेंगे तो हर जगह पाप के बारे में ही लिखा हुआ होगा। ஆண்டவருடைய நாமத்தை சுமக்கிற பெயர்கள் எல்லாம் கொலை செய்தார்கள், கற்பழித்தார்கள், திருடினார்கள், வெட்டினார்கள் என்று கர்த்தர் நாமத்தை சொல்லுகிற பெயர்கள் வருகிறது. वहां पे अगर वचन में अगर हम पढ़ेंगे, कई सारे लोग जो परमेश्वर की सेवा किया है, उन लोगों के जो लोगों ने उन्हें मारा है, उनको बहुत तकलीफ दिया करके हम देख सकते हैं। எனவேதான் என்னாகமம் 14:23 சொல்லுகிறது, என்னாகமம் நம்பர்ஸ், गिनती की किताब எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் என்று அவர் சொல்லுகிறார். कई बार उस वचन में लिखा है कि लोगों ने परमेश्वर को गुस्सा दिलाया। எரேமியா 22:29 சொல்லுகிறது, यिर्मयाह की किताब ஜெரேமியா यिर्मयाह की किताब 22:29 22 का 29 में लिखा हुआ है, தேசமே 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 என்கிற வார்த்தை यहाँ पे எழுதியிருக்கிறது. लिखा हुआ देश 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 करके यहाँ पे लिखा हुआ है। வெளிப்படுத்தின விசேஷம் 8:13 எழுதியிருக்கிறது, प्रकाशित वाक्य 8 का 13 में लिखा है, பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்கிற इस வார்த்தை धरती पर எழுதியிருக்கிறது. जो लोग बस रहे हैं उनके ऊपर लिखा हुआ है हाय 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 करके लिखा हुआ है। ஆபத்து வரும் என்று वहाँ எழுதியிருக்கிறது. लिखा हुआ है मुश्किल आने वाला है। 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13 दूसरा சொல்லுகிறது, इतिहास 7वां अध्याय 14वां वचन
देखेंगे तो மழை தாட்சி வெட்டி கிளிகள் தேசத்தின் மேல் கொள்ளை நோய் வரும் என்று वहां எழுதியிருக்கிறது. पे लिखा आखिरी समय में जो है टिड्डियों के द्वारा आक्रमण होगा करके இந்த लिखा हुआ கொள்ளை है। நோய் எங்கிருந்து வருகிறது? क्यों यह महामारी कहां से आता है? யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். अगर आप वचन में अगर पढ़ेंगे तो அப்பொழுது அவர்கள் எபிரெயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி போக வேண்டும், போகாதிருந்தால் அவர்கள் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். परमेश्वर हमसे बात कर रहा है। கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் அவரை தொழுது கொள்ளாமல் இருக்கும் பொழுது, जब हम परमेश्वर के मानने वाले, हम जब परमेश्वर அவரை को नहीं ढूंढते, மகிமைப்படுத்தாமல் இருக்கும் कई பொழுது बार हम परमेश्वर को महिमा नहीं देते, தேவ கோபம் வரும், तो परमेश्वर का जो गुस्सा वो आएगा, கொள்ளை நோய் வரும், महामारी आएगा, மகா உபத்திரவங்கள் வரும். कहीं उपद्रव हमारे ऊपर आ सकता है। வேதம் அதை சொல்லுகிறது. वचन ये कहता है, நீங்கள் யாத்திராகமம் 9:3 வாசித்தால், इस वचन में अगर निर्गमन किताब 9:3 में अगर हम தேவ पढ़ेंगे, எச்சரிப்புக்கு இருதயத்தை கடினப்படுத்தினால் वो लोग परमेश्वर की जो आज्ञा है उसको वो विरोध करने लगे, இப்படிப்பட்ட கொள்ளை நோய் வரும் என்று वहां எழுதியிருக்கிறது. पे लिखा इस तरह का गुस्सा यहाँ पर आएगा। லேவியராகமம் 26:25 வாசித்தால், लेवियरागम 26:24 में अगर हम पढ़ेंगे तो உடன்படிக்கை மீறும் போது கொள்ளை நோய் வரும் என்று जब हम எழுதியிருக்கிறது. परमेश्वर का आज्ञाओं को उल्लंघन करते हैं तो भी महामारी आएगा। என்னாகமம் 14:12 வாசித்தால், अगर इस वचन में हम पढ़ेंगे तो தேவனை கோபம் மூட்டும் போது இப்படிப்பட்ட கொள்ளை நோய் வரும் என்று अगर हम எழுதியிருக்கிறது. परमेश्वर के विरोध में कोई भी कार्य करेंगे तो वो महामारी आएगा। உபாகமம் 28:15-21 வாசித்தால், अगर हम यहाँ पे किताब में पढ़ेंगे बाइबल का वचन, அவருடைய வசனத்தின்படி நடக்காமல் அவருடைய வசனத்திற்கு செவி கொடுக்காமல் இருக்கும் பொழுது கொள்ளை நோய் வரும் என்று कई बार எழுதியிருக்கிறது. हम परमेश्वर के वचन को सुनते हैं और उसके अनुसार नहीं चलते तो भी इस तरह का महामारी आएगा। என கண்பானவர்களே, परमेश्वर के लोग 2 சாமுவேல் दूसरा सामुएल 24:1-2 24 சொல்லுகிறது. का 1 और 2 में लिखा हुआ है। அந்த அதிகாரத்தில் 10-13 उस வாசித்தால், वचन में 10 से अगर 13 तक हम पढ़ेंगे तो தாவீது அரசனாய் இருக்கும்போது जब दावीद राजा था, இஸ்ரவேலரையும் யூதரையும் தனித்தனியாய் பிரித்து கணக்கெடுக்க ஒப்பு वहां पे கொடுத்தார்கள். इस्राएल और यूदर जो है उन दोनों को अलग अलग करके गिनती किया उसने, அது நிமித்தம் தேவனுடைய கோபம் வந்தது. इसलिए परमेश्वर का गुस्सा उनके ऊपर आया। அதாவது ஆண்டவருடைய கோபம் வரும் பொழுது जब परमेश्वर का गुस्सा आता है, 7 வருட பஞ்சமா, वहां पे लिखा हुआ 7 साल वहां पे अकाल 3 पड़ा, மாதம் சத்துருக்கள் மேல் ஒரு தோல் ஜெயமா, 3 साल वहां पर शत्रु जो उनके ऊपर जय पाया, அல்லது 3 நாள் கொள்ளை நோயா என்று கேட்டார். वहां पे पूछा कि 3 दिन क्या महामारी आएगा वहां என पे? கண்பானவர்களே, परमेश्वर के लोगों, 3 நாள் கொள்ளை நோயில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்தார்கள். उस 3 दिन जो महामारी है उसमें कई हजारों लोग मर गए। 2 சாமுவேல் 24:15 சொல்லுகிறது. दूसरा सामुएल 24:14 में लिखा है, நாம் வாசிக்கலாமா? हम पढ़ेंगे। அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்செபா மட்டுமல்ல ஜனங்களின் 70,000 பேர் செத்து போனார்கள். பாருங்கள், 70,000 பேர் செத்து यहाँ पे போனார்கள். देखेंगे 70,000 लोग मर गए। यहाँ ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 5 சொல்லுகிறது. हबक्कुक 3 का 5 में लिखा है, அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது என்றும், उनके आगे जो है महामारी चला, அவர் அடிகளில் இருந்து எரிபந்தமான கொப்பளங்கள் புறப்பட்டது என்றும் எழுதியிருக்கிறது. वहां पे जो उनके शरीर के अंदर से एक घाव आया। இந்த நாட்களிலே கொள்ளை நோய் என்பது ஆண்டவருடைய வருகையின் அடையாளம். अगर ये महामारी और ये जो मुश्किल का समय ये किसका चिन्ह है? परमेश्वर का महामारी। 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம் अगर हम इस சொல்கிறது. वचन में पढ़ेंगे तो என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் मेरे नाम जो ग्रहण के वो लोग தங்களை என்னை ஜெபம் பண்ணி अपने आप को प्रार्थना कर என் முகத்தை தேடி अगर मुझे ढूंढेंगे तो தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் अपने दुष्कार्य से मुड़कर वो अगर मेरे तरफ அவர்கள் आएंगे, பாவத்தை நான் மன்னித்து मैं उनके पापों को क्षमा कर தேசத்திற்கு க்ஷேமத்தை தருவேன், देश में मैं शांति और समाधान दूंगा, தேசத்திற்கு சுகத்தை தருவேன். देश में मैं चंगाई दूंगा। எனவே நாம் ஜெபிக்க வேண்டும். इसलिए हमें प्रार्थना करना चाहिए। அதாவது 2வது சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. भजन संहिता 2:14 में अगर हम देखेंगे இந்த तो தேசத்தின் மேலே எரிகிற அந்த கோபம் தணிய வேண்டுமானால் अगर इस देश के ऊपर जो गुस्सा है अगर वो निकलना है तो நம்முடைய தேவனை நாம் முத்தம் செய்ய हम வேண்டும். अपने परमेश्वर को चूमना चाहिए, ढूंढना चाहिए। அப்படியானால் நாம் தேவனில் அன்பு கூற तो வேண்டும். इसका मतलब ये है कि हमें परमेश्वर से और प्रेम करना வசனத்தின்படி चाहिए, வாழ நம்மை ஒப்பு கொடுக்க उसके வேண்டும். वचन के अनुसार चलने के लिए अपने आप को அப்படி समर्पण ஒப்பு करना चाहिए। கொடுக்கும்போது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். जब हम परमेश्वर को अपने आप को सौंपेंगे तो वो हमें आशीष இப்பொழுது அந்த देगा, வல்லமை இறங்க போகிறது. वो सामर्थ हमारे ऊपर उतरना இதை चाहिए। பார்க்கிற
கேட்கிற நீயும் நானும் இந்த தேசத்திற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். हम आज इसलिए बुलाए गए कि हम और आप मिलकर हमारे देश के लिए प्रार्थना करें। வேதத்திலே நம்முடைய தேசத்தை குறித்து இந்து தேசம் என்று எஸ்தர் 1:1 எழுதியிருக்கிறது. एस्तर की किताब 1 और 1 में अगर हम पढ़ेंगे ये एक हिंदू राज्य करके भी लिखा हुआ है। நம்முடைய தேசத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். हमारे देश को परमेश्वर प्रेम करता है। 138 கோடிகளையும் நேசிக்கிறார். 130 करोड़ से ऊपर जो लोग हैं उनसे भी परमेश्वर प्रेम करता है। 28 மாநிலங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். 28 जो राज्य है उससे भी अधिक है उसको भी परमेश्वर प्रेम 9 करता है। யூனியன் பிரதேசங்களையும் இயேசு நேசிக்கிறார். यहाँ के जो यूनियन स्टेट है उसको भी परमेश्वर प्रेम 7 करता है। லட்சம் கிராமங்களையும் இயேசு நேசிக்கிறார். 7 लाख जो गांव है उससे भी परमेश्वर प्रेम இந்த करता கொள்ளை है। நோய் உலகத்திலே நம்முடைய தேசத்தை தீவிரமாய் பிடிக்கிற காலத்திலே வந்திருக்கிறோம். क्योंकि हम ऐसे समय में आए कि इस संसार के हर कोने में हमारे देश में ये महामारी இதை फैल रही பார்க்கிற है। சகோதரனே சகோதரியே, इस कार्य इस प्रोग्राम को जो देख रहे हैं भाइयों और நீ बहनों, திறப்பிலே நிற்கும்படி ஆண்டவர் உனக்கு அறைகூவல் விடுகிறார். परमेश्वर आपको कहता है कि आप इसके लिए प्रार्थना करें। நீ திறப்பிலே நிற்கும்படி ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறார். परमेश्वर ये चाहता है कि तू हमारे देश के लिए सब लोग இதற்கு मिलकर ஒரே प्रार्थना தீர்வு करें। நம்முடைய ஜெபம். कि इसका एक ही एक उत्तर है कि हम लोग நம்மளை प्रार्थना करना है। தாழ்த்துவதுதான், हम अपने आप को नम्र करना அவருடைய चाहिए। முகத்தை தேடுவதுதான், हमें परमेश्वर को ढूंढना चाहिए। நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு இயேசுவே என்று கதறுவதுதான் ஒரே हमें एक தீர்வு. ही काम करना है कि हमारे दुष्मार्ग से फिरकर हमें परमेश्वर நாம் को ढूंढना है। ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அதை செய்யும் பொழுது जब हम परमेश्वर प्रेम करके हम परमेश्वर को ढूंढेंगे, ஆண்டவர் சாபத்தையே ஆசீர்வாதமாய் மாற்றுவார். परमेश्वर ने जो ये साप जो कार्य है उसको भी परमेश्वर आशीष में बदलेगा। உபாகமம் 23:5 சொல்லுகிறது, 5 और 3 में लिखा हुआ है, உன்மேல் அன்பு கூர்ந்து तेरे ऊपर प्रेम कर कर உன்மேல் இருக்கிற சாபத்தை तेरे ऊपर जो साप है அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற उसको वो தேவன். आशीष में बदलने वाला परमेश्वर। இன்றைக்கு நாம் அதை அறிந்து ஜெபிக்க इसको வேண்டும். हम जानकर हम प्रार्थना करेंगे। அவரை அன்பு கூறும் பொழுது जब हम परमेश्वर से प्रेम करेंगे, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கு இறங்குவேன் என்று வாக்கு जो பண்ணியிருக்கிறார். परमेश्वर से प्रेम करके उनके हजारों जो पीढ़ी है उसके भी परमेश्वर क्या करेगा? आशीष யாத்திராகமம் बदलेगा। 20:6 அதை சொல்லுகிறது. हाँ, எக்ஸோடஸ் निर्गमन की किताब 26:6 में लिखा हुआ है। உபாகமம் 5:10 இதை சொல்லுகிறது. वचन में ये भी लिखा हुआ है, அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வார். जो परमेश्वर से प्रेम करते हैं उसके 1000 जो पीढ़ी है उससे भी परमेश्वर क्या அது करेगा? दया மாத்திரமல்ல, करेगा। यही नहीं, தானியேல் 9:2-3 வசனங்கள் दानियेल சொல்லுகிறது. की किताब 9:1 और 2 में लिखा हुआ है, தன் ஜனத்தை குறித்த தீர்க்க தரிசனத்தை அறிந்து தானியேல் ஜெபிக்கும் பொழுது जब दानियेल अपने लोगों के बारे में जानकर वो भविष्यवाणी करता है, எரேமியா 25:11-12 தீர்க்க தரிசனமாய் எழுதின வசனத்தை தானியேல் பிடித்து यिर्मयाह के पुस्तक में जो वचन लिखा उसको वो ध्यान में रखकर உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினான். उसने उपवास करके प्रार्थना किया। இன்றைக்கு நம்முடைய தேசத்திற்காய் திறப்பிலே நிற்கிற, அதிகாலையிலே தேடுகிற, நடுஇரவிலே தேடுகிற, உபவாசிக்கிற, திறப்பின் வாயிலே நிற்கிறவர்கள் தேவை. परमेश्वर को ऐसे लोग चाहिए जो उपवास करके सुबह और दिन में जब भी उनको मौका मिले वो परमेश्वर से प्रार्थना करें। இப்பொழுது நாம் ஜெபிக்க इसलिए போகிறோம். हम अभी प्रार्थना करने वाले இந்த हैं। வார்த்தைகளை கேட்கிற நீ इस वचन को सुनने वाले आप இந்த வசனத்தின்படி இந்த கொள்ளை நோய் எதிர்த்து ஜெபிக்க வேண்டும். इस वचन के विरोध में जो कार्य कर रहा है उस महामारी के लिए இந்த हम प्रार्थना கொள்ளை करना நோய் है। என்பது தேவனுடைய கோபம். ये महामारी जो है परमेश्वर का एक गुस्सा है। கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் தேசத்திலே கொள்ளை நோய் வருவது இல்லை. परमेश्वर की अनुमति के बिना देश के ऊपर ये महामारी नहीं आ அவர் सकता है। அனுமதித்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு சிக்ஷை நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. अगर इस समय ये महामारी आए तो परमेश्वर की कोई कारण कोई योजना होगा। யோபுவை போல நாம் கெஞ்சலாம். हम अय्यूब के जैसे हम नम्र होकर प्रार्थना நான் करें। நீதிமானா இருந்தால் அவருடைய இரக்கத்துக்காய் கெஞ்சுவேன். मैं धर्मी हूँ इसलिए मैं परमेश्वर की दया के लिए मैं प्रार्थना करता நாம் हूँ। எல்லாரும் ஜெபிக்கலாமா? क्या हम सब मिलकर प्रार्थना करें? ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, இந்த சத்தம் கேட்கிற நீ आप जो ये आवाज सुन रहे हैं வசனத்தின்படி வாழ்ந்து वचन के द्वारा अपने जीवन को अर्पण कर कर அவர் சமூகத்திலே தாழ்த்தி अपने आप को नम्र कर कर நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது अगर हम अपने आप को परमेश्वर समर्पण ஆண்டவர் करें நம் ஜெபத்தை கேட்கிறவராய் तो இருக்கிறார். परमेश्वर हमारी प्रार्थना को सुनने वाला நம்முடைய परमेश्वर है। தேசத்திற்கு இறங்குவார். वो हमारे देश के ऊपर दया करेगा। 2 நாளாகமம் 7:14 படி अगर हम वचन पढ़ेंगे दूसरा 14 வசனத்தின்படி 7 का 13 और 14 वचन में अगर देखेंगे तो நம்மை தாழ்த்தி ஜெபிக்கலாம். हम अपने आप को नम्र நம்மை करेंगे, அர்ப்பணித்து हम ஜெபிக்கலாம். अपने आप को अर्पण करेंगे। தேசத்திலே கொள்ளை நோய் மறையும்படி इस देश के ஜெபிக்கலாம். अंदर जो भी महामारी है वो यहाँ से निकलने पाए। இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். आइए हम प्रार्थना करें। परमेश्वर का धन्यवाद हो। आइए हम सब मिलकर प्रार्थना करें। महान
सर्वशक्तिमान जीवित परमेश्वर, तू जो स्वर्ग और पृथ्वी का करता है परमेश्वर, तू आज भी हर एक को समय देता है कि हर कोई मन फिराए और तेरे पास आए। पिता, हम प्रार्थना करते उन सारे हॉस्पिटल्स के लिए जहाँ पे कोरोना के पेशेंट्स है प्रभु, मैं उन सारे हॉस्पिटल को तेरे हाथों में रखती हूँ प्रभु, उन सारे पेशेंट को मैं तेरे हाथों में रखती हूँ जो लोग इस घड़ी कोरोना से पीड़ित है। प्रभु यीशु, तू अपनी सामर्थ्य से छू ले और प्रभु यीशु तू चंगा कर, क्योंकि तू कहता है तू चंगा करने वाला परमेश्वर है। प्रभु, जितने भी आज मन फिरा रहे प्रभु यीशु, वे सारे लोग चंगाई हो जाए। डॉक्टर्स, नर्सेस और जितने भी पेशेंट है, जितने भी हॉस्पिटल के लोग हैं प्रभु, सारे लोगों को तेरे हाथों में रखती हूँ प्रभु यीशु के नाम से। आज और इसी वक्त प्रभु यीशु के नाम से वे लोग चंगे हो जाए। प्रभु, अपने सामर्थ्य से भर दे प्रभु ने। प्रभु, मैं तुझे धन्यवाद करती हूँ परमेश्वर, सब लोगों को मैं तेरे हाथों में रखती हूँ। जितने भी प्रभु बीमार है उन सबको तू चंगा कर प्रभु यीशु, तेरे जीवित और पवित्र नाम से मांगती हूँ, आमीन। ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய இரக்கத்துக்காக கெஞ்சி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. எங்க தேசத்தின் மேல் உம்முடைய கரம் இறங்கி வருவதாக. இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை நீர் தருவீராக ராஜா. விசேஷித்த வண்ணமாக தகப்பனே, இந்த நாளிலும் கூட அப்பா, யாரெல்லாம் இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அப்பா உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஐசியூவில் இருக்காங்களோ அப்பா, குடும்பத்தை விட்டு தனிமைப்படுத்திருக்காங்களோ, அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தகப்பனே, ஒரு வல்லமை இறங்கி வருவதாக. தகப்பனே, அவர்களுக்கு ஒரு சுகம் வருவதாக. நீர் யெகோவா ராஃபா, சுகத்தை தருகிற தேவனாக இருக்கிறீர். தகப்பனே, யாரெல்லாம் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேல் ஒரு கரம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற எல்லா மெடிசின்களிலும் உம்முடைய ஒரு ரத்தம் தெளிக்கப்படட்டும். இயேசுவே, ஒரு சுகம் வரட்டும் ஆண்டவரே. எல்லா பாதிக்கப்பட்ட எல்லா உறுப்புகளையும் இயேசுவே நீர் தகப்பனே புதிதாய் மாற்றி தருவீராக ராஜா. உமக்கு சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளை போல அவளை மாற்றுவீராக தகப்பனே. அப்பா தகப்பனே, வசனம் சொல்லுகிறது போல என் நாமத்தை அறிந்த என் ஜனங்கள் தங்களை தாழ்த்துவார்களானால், தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகுவார்களானால், அப்பொழுது இந்த தேசத்துக்கு சேமத்தை வரப்பண்ணுவேன் என்று சொன்ன தேவனே. அப்பா தகப்பனே, இந்த தேசத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா எல்லோரும் தங்களை தாழ்த்தும்படியாக உம்முடைய கரம் அவர்கள் மேல் இறங்கி வருவதாக ராஜா. ஆவியானவரே, சீக்கிரமாய் இந்த தேசத்தை விட்டு இந்த கொள்ளை நோய் தகப்பனே நீர் எடுத்து போட போவதற்காக நன்றி அப்பா. நாங்கள் முந்தி இருக்கிறதை பார்க்கிலும் தகப்பனே, இந்நாட்களிலே இந்த கொள்ளை நோய் தகப்பனே அப்பா குறைந்து கொண்டே வந்திருக்கிறதே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய கோபம் முற்றிலுமாய் எங்கள் தேசத்தை விட்டு எடுத்து போட வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. எங்கள் மீது உம்முடைய இரக்கம் இறங்கி வரட்டும். நீர் அப்படியாய் செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். परमेश्वर ने हमारी प्रार्थनाओं को सुना. என்னோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். हमारे साथ जिन्होंने मिलकर प्रार्थना की उन सभी के लिए मैं प्रार्थना करना உனக்கு ஒரு चाहता हूँ. அற்புதம் தேவை. तेरे लिए एक अद्भुत कार्य ஜெப होना है. சோர்வுகள் விலகணும். तेरे अंदर जो प्रार्थना की ஆவிக்குரிய कमजोरी है, दूर होना வாழ்க்கையில ஒரு चाहिए. வல்லமை வேண்டும். तो आत्मिक जीवन में सामर्थ्य पाना चाहिए. இப்பொழுது உனக்காக நான் इसलिए ஜெபிக்கிறேன். हम आपके लिए प्रार्थना करना चाहते நீங்கள் हैं. இருக்கிற இடத்தில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி आप பாருங்கள். जिस स्थान पर है उस समय आप परमेश्वर को देखिए. இயேசுவின் நாமத்தில் प्रभु यीशु मसीह के नाम से சிறப்பில் நின்று ஒரு அரை மணி நேரம் எங்களோடு ஜெபித்த ஒவ்வொருவரையும் हमारे साथ परमेश्वर आधा घंटा मिलकर जिन्होंने प्रार्थना किया, परमेश्वर உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். परमेश्वर आपके बच्चों को हम आपके हाथ में सौंपते हैं. வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, உபாகமம் 33:27, वचन में अगर देखते हैं तो அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், हमारा जो परमेश्वर है वही तेरा அவருடைய நித்திய शरण है, புயங்கள் உனக்கு ஆதாரம். वही तेरा आधार है. வேதம் சொல்லுகிறது, वचन के अनुसार देखिए, நானே உனக்கு பரிகாரி. मैं ही तेरा परिहारी हूं. இதை என்னோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் परमेश्वर हमारे साथ मिलकर जो இப்பொழுது प्रार्थना ஒரு की उन सभी விடுதலையை को, நான் பேசுகிறேன். उनके जीवन में एक छुटकारा आने पाए, சமாதானத்தை பேசுகிறேன். उनके जीवन में समाधान होने पाए. பிசாசின் மீது ஒரு ஜெயத்தை பேசுகிறேன். परमेश्वर शैतान के ऊपर एक जय प्राप्त அவங்க करने தோல்வி पाए. சிந்தைகள் மாறட்டும். परमेश्वर वही जो हानि का அவங்க कार्य वो बदलने ஆசீர்வதிக்கிற पाए. இயேசுவின் கரம் அவர்கள் மீது இறங்கட்டும். आशीष देने वाला परमेश्वर का सामर्थ्य हाथ उनके ऊपर இவர்களுக்காக आने ரத்தம் पाए. சிந்தின ஆண்டவரே, परमेश्वर हमारे लिए जो आपने लहू बहाया, ஒவ்வொருவருக்காக துடிதுடித்த இயேசுவின் நாமத்தை நான் हर பயன்படுத்துகிறேன். एक व्यक्ति के लिए हम प्रार्थना करते हैं प्रभु यीशु मसीह के அவர்களுடைய नाम से. சரீரங்களில் இருந்து தலையில் இருந்து கால் முடிய எல்லா பலவீனங்களும் வரட்டும் வெளியே. परमेश्वर उनके शरीर में जो भी बलवीन हो शरीर से வியாதி बाहर निकलने கட்டுகள் पाए. அருந்து விழட்டும் बीमारी இயேசுவின் के सारे बंधन நாமத்தில். यीशु मसीह के नाम से दूर होने நான் पाए. வியாதி உன்னிலிருந்து நீக்குவேன் என்று परमेश्वर சொன்னீரே. आपने कहा बीमारी से मैं तुझे छुटकारा
छुटकारा दूंगा। ஏசாயா 53:4-5 படி என் தழும்புகளால் குணமாவீர்கள் என்று परमेश्वर சொன்னீரே, तेरे घावों के द्वारा मैं चंगाई होऊंगा करके कहा। இப்பொழுது உம்முடைய தழும்புகள் இறங்கட்டும்। परमेश्वर आपके घाव के द्वारा हमें चंगाई दीजिए। யாத்திராகமம் 15:26 படி, परमेश्वर वचन के अनुसार, 1 பேதுரு 2:24 படி, परमेश्वर पहला पत्र 2:23 के अनुसार, பரிகாரியே நீ தொடும், तू हमारा परिहारी है परमेश्वर, हमें छू, உம்முடைய தழும்புகளால் குணமாக்கும், तेरे घावों के द्वारा हमें चंगाई दे, சகல வியாதிகளும் மறையட்டும் அப்பா। सारे बीमारी वहां से निकलने पाए। இந்தியாவில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும்। परमेश्वर हमारे देश के ऊपर आपका परमेश्वर கொரோனா என்கிற கொள்ளை நோய் மறையட்டும் कोरोना இயேசுவின் परमेश्वर நாமத்தில்। निकलने पाए। இதில பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சுகம் परमेश्वर உண்டாகட்டும்। जो भी परमेश्वर इस बीमारी से அவங்க बंधन है, படுக்கை மாறுவதாக, उनके बिस्तर को आप बदलिए परमेश्वर, மரண கட்டுகள் அறுக்கப்படுவதாக, उनके सारे बंधन को तोड़िए परमेश्वर, அவங்க துக்கம் சந்தோஷமாய் उनके மாறட்டும்। दुख को परमेश्वर आनंद में बदलिए। இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை परमेश्वर வரட்டும்। जो भी ये वचन सुन रहे उनके ஆபத்து जीवन में காலத்தில் என்னை छुटकारा நோக்கி होने पाए। கூப்பிடுன்னு சொன்னீரே, परमेश्वर संकट के समय मुझे पुकार, நான் உன்னை விடுவிப்பேன் मैं சொன்னீரே। तुझे छुटकारा दूंगा करके இப்பொழுது कहा। அந்த விடுதலை वो இறங்குகிறது, छुटकारा தொடுதல் आने पाए। இறங்குகிறது, आपका छूना हर एक को आए। அபிஷேகம் இறங்குகிறது। आपका अभिषेक हर एक को ஏசாயா उतरने पाए। 10:27 படி, यशायाह 10:23 के உன் अनुसार, தோளி நின்று அவன் சுமையும், உன் தோளி நின்று ஷோல்டர், वो अपने कंधे के ऊपर तुझे उठाए, உன் கழுத்தின் மேல் இருக்கிற அவன் நுகத்தடியும் உடைந்து விழுகிறது। तेरे ऊपर जो बोझ है उसको भी निकाल दे। ஆண்டவர் விடுதலை அனுப்புகிறார்। परमेश्वर छुटकारा भेज रहा है, விசுவாசியுங்கள்। तू विश्वास कर। இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் மூலம், இந்த ஜெபத்தின் மூலமாய் इस समय- ஆண்டவர் மகிமைப்பட்டதற்காய் इस ஸ்தோத்திரம்। समय वचन के द्वारा और आपके प्रार्थना को द्वारा परमेश्वर ने यहाँ पे छुआ, उसके लिए हम धन्यवाद देते हैं। எல்லா துதி கன மகிமை எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே செலுத்துகிறோம்। सारी स्तुति महिमा में प्रभु यीशु मसीह के नाम से देते हैं। எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே। प्रभु यीशु मसीह के नाम से इस प्रार्थना को मांगते हैं। God आमीन। bless you. God bless you.